ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான வாழைக்காய் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சைடிஷ்ங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான வாழைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ வாழைக்காயை எப்படி கட் பண்ணலான்னு பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்ல மேலுள்ள தோலெல்லாம் சீவிக்கோங்க. பாருங்கள், நான் சீவிட்டேன். சீவி தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க, இல்லைன்னா கருத்துரும் வாழைக்காய். இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவு தனியாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு தேங்காய் சில் அளவு எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணுங்க. இப்போ வாங்க வாழைக்காய் கூட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு 100 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கீங்க. குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லைங்க. 2 விசில் வந்தால் போதும். கொஞ்சம் லைட்டாக முழுசாக இருந்தால் போதுங்க. இப்போ வாங்க நம்ம வாழைக்காய் கூட்டுக்கு தாளிச்சிடலாம். நான் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதும் நம்ம அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை போட்டுக்கலாங்க. இப்போ வாழைக்காயும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொடி, புளிக்குழம்பு பொடி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்லங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதனால் லைட்டாக வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் சில்லு விழுதையும் இதில் போட்டுக்கலாங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கோங்க.
இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் பருப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி நல்லா வேக வச்சு சாப்பிட்லாங்க. இதுவே நல்லா வாழைக்காய் வெந்துடும். உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு கடலைப்பருப்பு போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பு வேக வச்சு இதில் போட்டுக்கலாங்க. எங்கள் வீட்டில் கடலைப்பருப்பு போட்டால் தாங்க பிடிக்கும். அதனால தாங்க நான் கடலைப்பருப்பு வேக வச்சு போடுறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. ஈஸியாக பண்ணிடலாங்க. இது நிறைய பொருட்களும் தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இது பண்ணிடலாங்க. பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை அதில் ஊற்றிக்கிறேங்க. கடலைப்பருப்பு டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நல்லாயிருக்கும். வாழைக்காயோட கடலைப்பருப்பு சேரும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா வெந்து வற்றி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. பாருங்கள் ரொம்ப ஈஸியான சிம்பிளான வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நான் சாப்பாடுக்கு இன்றைக்கி வச்சேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகுங்க. தேங்க்யூ.